வணக்கம் மாணவர்களே, நாங்கள் இந்த 1000 கணித பிரசனங்கள் ஒவ்வொரு வினாத்தாள்களாக பார்க்கிறோம். இந்த 1000 கணித பிரசனங்களை 25 வினாக்களை கொண்ட வினாத்தாள்களாக நாங்கள் நோக்குகிறோம். அவற்றில் ஒன்றான இந்த 15வது வினாத்தாளும் மாணவர்களே 25 வினாக்களை உள்ளடக்கியதாக உள்ளது. இந்த 15வது வினாத்தாளில் உள்ள 25 வினாக்களும் குறு வினாக்கள் பகுதி 1A வினாக்களாக அமைந்துள்ளன. ஆகவே இவற்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் 2 புள்ளிகள் வீதம் வழங்கப்படும். ஆகவே நீங்கள் இந்த பகுதி 1A தொடர்பான இந்த வினாக்களை நீங்கள் பயிற்சி செய்வதன் மூலம் உங்களுடைய பயிற்சியில் அதிகூடிய சித்திகளை பெறக்கூடியும். பாருங்கள், இப்போது மொத்தம் முதலாவது 2 பக்கங்களிலும் 14 வினாக்களும், அடுத்து இரண்டாவது 2 பக்கங்களில் மொத்தம் 3வது மற்றும் 4வது பக்கங்களில் 15 தொடக்கம் 25 வரையான வினாக்களும் இங்கே தரப்பட்டுள்ளன. ஆகவே இந்த 25 வினாக்களையும் ஒவ்வொரு வினாக்களாக நாங்கள் பகுதியாக நாங்கள் செய்க வழியுடன் நாங்கள் செய்ய உள்ளோம். ஆகவே மாணவர்களே, நாங்கள் இப்போது இந்த வினாத்தாளின் முதலாவது வினாவை நோக்குவோம். ஆம் மாணவர்களே, நாங்கள் இப்போது இந்த முதலாவது வினாவை பார்ப்போம். 10 x மறை 5 ஆயின் எக்ஸின் பெருமானத்தை காண்க. ஆகவே பாருங்கள், இப்போது இங்கே 10 x மறை 5. ஆகவே பாருங்கள், இப்போது முதலில் 10 x மறை 5 ஆகையால் இருபுறமும் நாங்கள் இந்த எக்ஸால் பெருக்குகிறோம். ஏனெனில் பாருங்கள், எக்ஸால் பெருக்கும் போதுதான் இந்த எக்ஸ் ஆனது தொகுதியாக வரும். ஆக இந்த எக்ஸ் நீங்கும் போது பாருங்கள் 10 மறை 5x. இதிலிருந்து நாங்கள் எக்ஸை காணலாம் மிக இலகுவாக. பாருங்கள், இருபுறமும் மறை 5ஆல் வகுப்போம். ஆகவே எக்ஸ் மறை 2. ஆகவே இப்போது எக்ஸை கண்டுவிட்டோம், மறை 2 என்ற வகையில் கண்டுள்ளோம். ஆகவே பாருங்கள், இது எங்களுக்கான முதலாவது வினா. இதற்கான புள்ளிகளாக பாருங்கள், x மறை 2 என காண்பதற்கும் இந்த மறை 5ஆல் வகுப்பதற்கும் ஒரு புள்ளியாக மொத்தம் 2 புள்ளிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம். இரண்டாவது வினாவுக்கு செல்லுவோம். 15 சீமெந்து மூடைகளின் திணிவு 750 கிலோகிராம் ஆகும். 3 சீமெந்து மூடைகளின் திணிவை காண்க. 15 திணிவு 750 கிலோகிராம். ஆகவே நாங்கள் பாருங்கள் 3 திணிவை காண வேண்டும். இரு வழிகளில் காணலாம். பாருங்கள், 15 ஒரு அலகுக்குரிய திணிவு 1 திணிவை நாங்கள் காண்பதன் மூலம் 3 திணிவை காண முடியும். ஆகவே ஒரு சீமெந்து மூடையின் திணிவை காண முடியும். முதலில் அதிலே பாருங்கள் 750 நாங்கள் 15ஆல் சுருக்குவோம். I3 I1 5 I5 150 3ஆல் வகுத்தால் 50 கிலோகிராம். ஆகவே 3 திணிவை காண 50 தர 3 150 கிலோகிராம். இது மிக இலகுவாக நாங்கள் காணலாம். ஆகவே பாருங்கள், சுருக்குவதற்கு ஒரு புள்ளி, விடைக்கு ஒரு புள்ளி. இப்போது பார்ப்போம். 15ஐ 3 ஆக்குவதற்கு நாங்கள் 5ஆல் வகுக்கின்றோம். ஆகவே 750ஐ நாங்கள் 5ஆல் வகுப்பதன் மூலம் 3 சீமெந்து பைகளின் திணிவை நாங்கள் காண முடியும். அப்ப பாருங்கள், 750 நாங்கள் 5ஆல் வகுப்போம். I1 5 மீதி 2 25ற்குள் I5 25 மீதி 0 0. ஆகவே 150 கிலோகிராம் என நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் மிக இலகுவாக. பாருங்கள், 15 மூடைகளின் திணிவு 750 கிலோகிராம் எனின் 3 திணிவை காண்பதற்கு நாங்கள் ஓரலகுக்கு கண்டு காணலாம். அல்லது இது 15வது 3 மடங்காக இருப்பதால் நாங்கள் இங்கே இலகுவாக இவ்வாறு சுருக்கியும் எழுத முடியும். இது இரண்டாவது வினா மாணவர்களே. அடுத்து நாங்கள் மூன்றாவது வினாவுக்கு செல்லுவோம். 20 தொடக்கம் 30 எனும் வகுப்பாயிடைகளின் எல்லைகளை காண்க. இப்போது பாருங்கள், இந்த வகுப்பாயிடைகளானது பாருங்கள்
தொடர்ச்சியானதாக இருக்கலாம் அல்லது தொடர்ச்சியற்றதாக இருக்கலாம். அதாவது பாருங்கள் மாணவர்களே, பின்னகமானதாக இருக்கலாம். பாருங்கள், இந்த வகுப்பாயிடைகளை நாங்கள் இருவேறு முறைகளில் பார்ப்போம். இந்த வகுப்பாயிடைகளின் எல்லைகள் ஒன்று தொடர்ச்சியான தரவுகளுக்கு மற்றும் பின்னகமான தரவுகளுக்கு என்றவாறு நாங்கள் பிரித்திருப்போம். பாருங்கள், 10 தொடக்கம் 20, 20 தொடக்கம் 30, 30 தொடக்கம் 40 என்றவாறு சென்றால் இதன் எல்லைகளாக பாருங்கள் 20, 30 இது கீழ் எல்லையாக இருக்கும், இது மேல் எல்லையாக இருக்கும். ஆனால் இப்போது பார்ப்போம், 20 தொடக்கம் 30, 31 தொடக்கம் 41, 42 தொடக்கம் 52 என்றவாறு சென்றால் இங்கே தொடர்ச்சி இல்லை. இதாவது பின்னகமான தரவுகளுக்கு இந்த வகுப்பாயிடைகள் பாருங்கள் ஒவ்வொன்று வித்தியாசம். ஆகவே பாருங்கள், இங்கே 30 முடிந்து 31 ஆரம்பிக்குது, ஒன்று வித்தியாசம். ஆகவே நாங்கள் பாருங்கள், இந்த 30க்கும் 31க்கும் இடையில் ஒன்று வித்தியாசமாகையால் நாங்கள் இந்த ஒன்றை அரைவாசியான 0.5 அதற்கு முன்னுள்ள இந்த மேல் வகுப்பாயுடன் 0.5 கூட்டி கீழ் வகுப்பாயுடன் 0.5 கழிப்பதன் மூலம் இதை தொடர்ச்சியானதாக மாற்ற முடியும். இதுதான் அந்த திருத்திய வகுப்பாயிடை மாணவர்களை. பாருங்கள், 19.5, 30.5, 30.5, 41.5. ஆக அடுத்து பாருங்கள், 41.5, 52.5 என்றவாறு செல்லும். ஆகவே இதன் எல்லைகளாக 19.5, 30.5 அமைகின்றது. ஆகவே நாங்கள் ஒரு வகுப்பாயிடையை வைத்து வகுப்பாயிடையின் எல்லையை ஒப்பிடுவதை விட அந்த வகுப்பாயிடைகளின் தொடர்ச்சியை வைத்து நாங்கள் ஒப்பிடலாம். அங்கே பாருங்கள், வகுப்பாயிடைகள் முதலாவது வகுப்பாயிடை முடியும் பெருமானத்தில் இரண்டாவது வகுப்பாயிடை தொடங்கும் போது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அங்கே ஒன்று அடுத்ததாக தொடங்கும் போது அந்த வகுப்பாயிடை எல்லைகளை காண்பதற்காக அந்த தசமத்தை கழித்து மற்றும் கூட்டுகிறோம். அடுத்து மாணவர்களை பாருங்கள், இங்கே 2 வகுப்பாயிடைகளுக்கும் ஒவ்வொரு புள்ளிகள் வீதம் 2 புள்ளிகள். அதே போன்று அங்கேயும் 2 வகுப்பாயிடைகளுக்கும் வகுப்பாயிடையின் கீழ் எல்லைக்கும் மேல் எல்லைக்கும் ஒவ்வொரு புள்ளிகள் வீதம் வழங்கப்படும். 4வது வினாவை பாருங்கள். sin xின் கீழ் cos xினை பின்னமாக எழுதுக. இப்போது பாருங்கள், நாங்கள் sin x என்பது எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம், cos x என்பது அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். அப்ப இரண்டுக்கும் அந்த செம்பக்கம் வருகின்றது. நாங்கள் இப்போது அந்த செம்பக்கத்தை காண வேண்டாம், a என எடுப்போம். நாங்கள் சுருக்கலாம், பார்ப்போம். இப்போது sin xை எழுதலாம். எதிர்பக்கமான 3ன் கீழ் செம்பக்கமே. cos xை கருதினோம் எனில் பாருங்கள், அது cos xை கருதினால் பாருங்கள் அயற்பக்கமான 4ன் கீழ் செம்பக்கமே. இப்போது நாங்கள் பெற வேண்டியது sin xின் கீழ் cos x. sin xின் கீழ் cos x நாங்கள் கருதுவோம். பாருங்கள், இப்போது 3ன் கீழ் a-னை 4ன் கீழ் a-னால் வகுக்க உள்ளோம். நாங்கள் பின்னங்களால் வகுக்கும் போது அதை வகுத்தல் அடையாளத்தை பயன்படுத்தி நாங்கள் வகுப்போம், ஏனெனில் அது சுலபமாக அமையும். பாருங்கள், வகுப்பதற்கு பதிலாக நாங்கள் அதன் நிகர் மாற்றினால் பெருக்க முடியும். அதை பாருங்கள், ஏனையின் நீக்கினால் 3ன் கீழ் 4. ஆகவே மாணவர்களை, நாங்கள் இப்போது sin xின் கீழ் cos x ஆனது 4ல் 3 என நாங்கள் கண்டுள்ளோம். இந்த 4ல் 3 என்பது பாருங்கள் tan xக்கு சமனாகும். பாருங்கள், எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம். அவ sin xின் கீழ் cos x ஆனது இந்த tan xக்கு சமன் என்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். sin xையும் cos xையும் கண்டு பிரதியிடுவதற்கு ஒரு புள்ளியும் இந்த 4ல் 3 என சுருக்கி காண்பதற்கு ஒரு புள்ளியும். ஆகவே அடுத்து நாங்கள் 5வது வினாவை பார்ப்போம். Pன் x சமன் 3ன் 2x ஆயின் Pன் பெருமானத்தை காண்க. பாருங்கள், Pன் x சமன் 3ன் 2x. இந்த 2xஐ நாங்கள் 2 தர x என எழுதலாம், அதாவது வலுவின் வலுக்களாக எழுத முடியும். பாருங்கள், 3ன் 2 முழுவதன் x என்ற வகையில் நாங்கள் எழுதலாம். வலுவின் வலுக்கள் பெருக்கப்படும். ஆகவே இப்போது பாருங்கள், Pன் x நாங்கள் எழுதுவோம். 3ன் 2 ஆனது 9, 9ன் x. பாருங்கள், இவை இரண்டும் சமன், ஆனால் வலுக்கள் x ஆகையால்
பி சமன் 9 ஆகும். ஆகவே மாணவர்களை பாருங்கள், இப்போது பி சமன் 9 என பெற்றுள்ளோம். ஆகவே நாங்கள் இதற்குரிய புள்ளிகளை நாங்கள் இட்டுக்கொள்ளுவோம். பாருங்கள், இங்கே பி சமன் 9 என விடை பெற்றுள்ளதுக்கு ஒரு புள்ளியும், இங்கே நாங்கள் வலுவின் வலுக்கமலாக பெருக்க நாங்கள் இனங்கண்டதன் மூலம் அந்த 9 என எழுதுவதற்காக ஒரு புள்ளியை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது 5வது வினாவுக்கான புள்ளிகள். 6வது வினாவை பார்ப்போம். முக்கோணி ஏபிசியின் பரப்பளவுக்கு சமனாகுமாறு முக்கோணி பிபிசியினை வரைக பயன்படுத்திய தேற்றத்தை எழுதுக. அப்ப பாருங்கள், இப்போது முக்கோணி ஏபிசியின் பரப்பளவுக்கு சமனாக முக்கோணி பிபிசியினை, அப்ப பிசி எனும் பக்கம் மாறாது, பி எனும் புள்ளி தான் இப்போது மாறப்போகுது. ஆனால் எங்களுக்கு இப்ப பிக்கு சமாந்தரமாக ஏனோடு நேர்கோடு வரையப்பட்டுள்ளது. இதிலிருந்து எங்களுக்கு தெரியும், ஒரே அடியிலும் ஒரே சமாந்தர நேர்கோடுகளுக்கு இடையிலும் அமைந்துள்ள முக்கோணிகள் பரப்பளவில் சமன். ஆகவே நாங்கள் இந்த பிபிசியினை பாருங்கள் மிக இலகுவாக வரையலாம். இந்த சமாந்தர நேர்கோட்டில் எங்கும் நாங்கள் வரைவதன் மூலம் இந்த பி எனும் புள்ளியை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த பி ஆனது இந்த பிசிக்கு வரையப்பட்டுள்ள ஏயினூடாக வரையப்பட்டுள்ள இந்த சமாந்தர நேர்கோட்டில் உள்ள எந்த ஒரு புள்ளியாகவும் இருக்க முடியும். ஏனெனில் பாருங்கள், இது சமாந்தர நேர்கோடுகளில் ஒரே அடியை கொண்ட முக்கோணிகள் பரப்பளவில் சமனாகும். அதுதான் அந்த தேற்றம். அவை பாருங்கள், இப்போது முக்கோணியை வரைந்துள்ளோம். தேற்றத்தை எழுதுவோம். ஒரு பொது அடியையும் சம அடி அல்ல பொது அடியையும் ஒரே இரு சமாந்தர நேர்கோடுகளுக்கு இடையிலும் நேர்கோடுகளுக்கு இடையிலும் அமைந்துள்ள முக்கோணிகள் பரப்பளவில் சமனாகும். ஆகவே மாணவர்களை இப்போது நாங்கள் பார்த்தோம், ஒரே அடியிலும் ஒரே இரு சமாந்தர நேர்கோடுகளுக்கு இடையிலும் அமைந்துள்ள முக்கோணிகள் பரப்பளவில் சமனாகும். ஆகவே இது 6வது வினா. இப்போது 7வது வினாவை பார்ப்போம். அதற்கு முதலில் இதுக்குரிய புள்ளிகளை நாங்கள் பார்ப்போம். இங்கே பாருங்கள், முக்கோணி வரைவதற்கு ஒரு புள்ளியும் இந்த தேற்றத்தை எழுதுவதற்கு ஒரு புள்ளியுமாக மொத்தம் 2 புள்ளிகள். இது 6வது வினா. 7வது வினாவுக்கு செல்லுவோம். 3a சக 2b சமன் 11, 2a சக 3b சமன் 5. ஆகவே 10a சக 10bயின் பெருமானத்தை காண்க. ஆகவே பாருங்கள், இது ஒரு முதலாவது சமன்பாடு எனவும் இது ஒரு 2வது சமன்பாடும் என எடுத்தோம் எனில் இந்த 2ஐயும் கூட்டி பார்ப்போம். ஏன் அந்த 5a 5b என வருவதால் இலகுவாக காணலாம். அப்ப பாருங்கள், முதலில் 1ஐயும் 2ஐயும் கூட்டுவோம். 3aயும் 2aயும் 5a, 2bயும் 3bயும் 5b சமன் 16. இப்போது எங்களுக்கு 10a சக 10b வேணும். இப்போது கண்டது 5a சக 5b. ஆகவே 10a சக 10b காண வேண்டும் எனில் இதன் இருமடங்கு 5a சக 5b சமன் இருமடங்கு 16. சமனுக்கு இருபுறமும் இடதுபுறமும் வலதுபுறமும் நாங்கள் 2ஆல் பெருக்குவோம். ஆகவே அது 10a சக 10b சமன் 32 ஆகும். மிக இலகுவாக நாங்கள் இப்போது 10a சக 10b 32 என்பதை கண்டுள்ளோம். பாருங்கள் மாணவர்களே, இங்கே 10a சக 10b சமன் 32 என பெறுவதற்கு நாங்கள் ஒரு புள்ளியையும் ஏற்கனவே இந்த 2 சமன்பாடுகளை கூட்டுவதற்கு ஒரு புள்ளியுமாக மொத்தம் 2 புள்ளிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே இது எங்களுக்கான 7வது வினா. அடுத்து நாங்கள் 8வது வினாவுக்கு செல்லுவோம். a சமன் 3 b சமன் 2 எனின்
ஏயின் 7ன் பி சக 2ன் ஏயின் பெருமானத்தை நாங்கள் காண வேண்டும். பாருங்கள், 7ன் பி சக 2ன் ஏ. 7ன் பி எனும் போது மாணவர்களே 7ன் 2 சக 2ன் 3ஆம் வலு. மிக இலகு. 7ன் 2ஆம் வலு எனும் போது அது 7 தர 7. 2ன் 3 2 தர 2 தர 2. பாருங்கள், 7 7 உங்களுக்கு தெரியும் 49. 2 தர 2 தர 2 2 4 4 2 8. இப்போது 49 8ஐ நாங்கள் கூட்டினால் 57. பாருங்கள், மிக இலகுவாக நாங்கள் இதை கூட்டி விடையை பெற்றுள்ளோம். ஆகவே இங்கே பாருங்கள், நாங்கள் பிக்கும் ஏக்கும் பிரதியீடு செய்து பெருக்கியுள்ளோம். ஆகவே இந்த பெருக்கலுக்கு ஒரு புள்ளியையும் இந்த ரெண்டையும் கூட்டுவதற்கு ஒரு புள்ளியுமாக மொத்தம் 2 புள்ளிகள். இது உங்களுக்கு 8வது வினா. அடுத்து நாங்கள் 9வது வினாவை பார்ப்போம். 9வது வினாவை கவனியுங்கள். இங்கே தரப்பட்டுள்ள வட்டத்தினதும் சதுரத்தினதும் பரப்பளவுகளுக்கு இடையிலான விகிதத்தை காண்க. அப்ப பாருங்கள், இங்கே ஒரு சதுரமும் அதனோடு இணைந்த ஒரு வட்டமும் தரப்பட்டுள்ளது. இவற்றின் பரப்புகளுக்கு இடையிலான விகிதத்தை நாங்கள் காண வேண்டும். பாருங்கள், இந்த வட்டத்தினது ஆரையும் பாருங்கள் மாணவர்களே, இந்த வட்டத்தினது ஆரையும் இந்த சதுரத்தினது பக்கத்துக்கும் என்ன தொடர்பு? வட்டத்தின் விட்டமானது சதுரத்தின் ஒரு பக்க நீளத்திற்கு சமனாகும். ஆகவே இதிலிருந்து பாருங்கள், வட்டத்தின் ஆரை 6ஆக இருப்பின் சதுரத்தின் ஒரு பக்க நீளம் 2r ஆகும். வட்டத்தின் ஆரை 7 சென்டிமீட்டர் எனில் சதுரத்தின் பக்க நீளம் 7 14 சென்டிமீட்டர் ஆகும். ஆக இப்போது விகிதத்தை நாங்கள் காண வேண்டும். வட்டத்தினதும் சதுரத்தினதும் பரப்பளவுகளுக்கு இடையிலான விகிதம். வட்டத்தின் பரப்பளவு சதுரத்தின் பரப்பளவுக்கும் இடையிலான விகிதம். சதுரத்தின் பரப்பளவுக்கும் இடையிலான விகிதம். பாருங்கள், வட்டத்தின் பரப்பளவை நாங்கள் பை ஆர் வர்க்கம் என எழுதலாம். பை ஆர் வர்க்கம் என எழுதினோம். அடுத்து பாருங்கள், சதுரத்தின் பரப்பளவு நீளம் தர நீளம் 2r தர 2r. இப்போது பாருங்கள், மிக இலகுவாக வச்சிருக்கலாம். ஆர் வர்க்கத்தையும் ஆரையும் நீக்கினோம் எனில் இந்த பைக்கும் 2 4 தான் விகிதம். பை என்பது நாங்கள் 22ன் கீழ் 7 என கொள்ளலாம். 2 4. இருபுறமும் நாங்கள் 7னால் பெருக்கும் போது சுருக்கலாம். பாருங்கள், 22 28க்கு மேலும் சுருக்கலாம். என்ன, ரெண்டும் இரட்டை எண்கள். ஆக பாருங்கள், 2ஆல் வகுப்போம். 11 14. ஆகவே வட்டத்திற்கும் சதுரத்தினதும் பரப்பளவுகளுக்கு இடையிலான விகிதம் 11 14க்கு ஆகும். ஆகவே மாணவர்களே, இங்கே பாருங்கள், இவற்றுக்கு விடைக்கு ஒரு புள்ளியும் இந்த பரப்புகளை நாங்கள் பிரதியீடு செய்வதற்கு இன்னொரு புள்ளியுமாக மொத்தமாக 2 புள்ளிகள். இதங்களுக்கான 9வது வினா. 10வது வினாவை பார்ப்போம். 10வது வினாவை பாருங்கள். பக்கம் KMஇன் நீளத்தை நாங்கள் காண வேண்டும். பாருங்கள், இப்போது இந்த 2 கோணிகளை நாங்கள் கவனிக்கலாம். முதலாவது பாருங்கள், இந்த சிறிய முக்கோணி LPQ எனும் முக்கோணியும், அடுத்து பாருங்கள் LKM எனும் முக்கோணியையும் பாருங்கள். இந்த 2 முக்கோணிகளிலும் இது சமாந்தரம். ஆக இவ்விரண்டும் சமன். அதே போன்று இது சமாந்தரமாகையால் இது 2ம் ஒத்த கோணங்கள் ஆதலால் சமன். அதை விட இது 2க்கும் பொதுவான கோணம். ஆக இவ்விரு முக்கோணிகளும் இயல் பொத்தவை. இயல் பொத்த முக்கோணிகளின் அவற்றின் பக்கங்கள் விகித சமனாகும். ஆகவே நாங்கள் இப்போது பார்ப்போம், அந்த பக்கங்களின் விகித சமத்தை எடுப்பதன் மூலம் நாங்கள் இந்த தொடர்புகளை பெற்று அந்த KMஇன் பக்க நீளத்தை காணப்போகிறோம். பாருங்கள், ஒரு முக்கோணியின் ஒரு பக்கத்துக்கு சமாந்தரமாக வரையும் நேர்கோடு ஏனைய பக்கங்களை விகித சமனாக பிரிக்கும். அதை விட இந்த 2 சமாந்தரமாக இவை ஒத்த கோணங்கள். ஆகவே இவை இயல் பொத்த முக்கோணிகளாக இருக்கும். முக்கோணி PQLம் முக்கோணி KMLஐயும் எடுப்போம். இப்போது இந்த L எனும் கோணம் 2க்கும் பொதுவானது. பாருங்க, அதற்கு எதிரானது சிறிய முக்கோணியில் PQ, பெரிய முக்கோணியில் KM. அடுத்து பாருங்கள், இங்கே Qக்கு எதிராக உள்ளது LP, Qக்கு சமனான கோணம் M. பாருங்க, அதுக்கு எதிராக உள்ளது KL. இந்த 2ம் போதுமானது எங்களுக்கு.
மூன்றாவது பாருங்கள், பிக்கு எதிரானது எல்கியூ, கேக்கு எதிரானது எல்எம். ஆனால் அது தேவையில்லை, ஏனெனில் அந்த ரெண்டு பக்க நீளங்களும் எங்களுக்கு தேவையில்லை, தரவில்லை, தரப்படவில்லை, கேட்கப்படவும் இல்லை. ஆனால் கேட்கப்பட்டது கேஎம் உடன் தொடர்புடையது. ஆகவே நாங்கள் அதனை இந்த தொடர்பு மட்டுமே எழுதுகிறோம். பிக்யூ ஆனது 6 சென்டிமீட்டர், கேஎம்ஐ தான் காண வேண்டும். எல்பியை பாருங்கள் 3 சென்டிமீட்டர். இந்த கேஎல் கவனமாக இருங்கள், 2 சென்டிமீட்டர் அல்ல, 2 3 5 சென்டிமீட்டர் மொத்த நீளம். இந்த 2உடன் இந்த 3ஐ கூட்ட வேண்டும், 5 சென்டிமீட்டர். இப்போது நாங்கள் குறுக்கே பெருக்குவோம். 6 தர 5 தான் 3 km. kmஐ காண்பதற்கு நாங்கள் 3ஆல் வகுப்போம். ஆகவே km சமன் பாருங்கள் 1 2 2 10 சென்டிமீட்டர். மிக இலகுவாக நாங்கள் இந்த 2 முக்கோணிகளும் இயல்பொத்தவை என்பதால் அவற்றின் பக்கங்கள் விகித சமன் என்பதை எடுத்துக்கொண்டு இந்த km இன் நீளத்தை கண்டோம். பாருங்கள் மாணவர்களே, இந்த km இன் நீளத்துக்கு ஒரு புள்ளியும் இந்த தொடர்பை எழுதுவதற்கு ஒரு புள்ளியுமாக மொத்தம் 2 புள்ளிகள். இது உங்களுக்கான 10வது வினா. அடுத்து நாங்கள் 11வது வினாவுக்கு செல்லுவோம். 11வது வினாவை பாருங்கள். 3x சக 5y சமன் 15 எனும் நேர்கோடு x அச்சை இடைவெட்டும் புள்ளியின் ஆள்கூறு, y அச்சை இடைவெட்டும் புள்ளியின் ஆள்கூறு. x அச்சை இடைவெட்டும் புள்ளியில் y ஆள்கூறு 0, y அச்சை இடைவெட்டும் புள்ளியில் x ஆள்கூறு 0. ஆக இந்த இரண்டையும் கருதினோம் எனில் இவ்விரு புள்ளிகளை மிக இலகுவில் காணலாம். ஆக முதலில் பாருங்கள், x அச்சை இடைவெட்டும் புள்ளியின் ஆள்கூறை காண்பதற்கு y சமன் 0 என்பதை பிரதியீடு செய்வோம். அவ்வளவுதான், மிக இலகு. பாருங்கள், 3x சக 5 தர 0 சமன் 15. அப்போ I 0 0 ஆதலால் 3x சமன் 15. எக்ஸை காண்பதற்கு நாங்கள் 3ஆல் வகுப்போம். எக்ஸ் சமன் 5. ஆகவே புள்ளி பாருங்கள் 5 0. எக்ஸ் அச்சை இடைவெட்டும் புள்ளி 5 0. மிக இலகுவாக காணலாம். அடுத்து பாருங்கள், y அச்சை இடைவெட்டும் புள்ளியை காண்பதற்கு x சமன் 0. y அச்சில் x 0. ஆக x 0 எனில் பாருங்கள் 3 தர 0 சக 5y சமன் 15. இதிலிருந்து 5y ஆனது 15க்கு சமன். 5ஆல் வகுத்தோம் எனில், ஆகவே பாருங்கள் மாணவர்களே, இருபுறமும் நாங்கள் 5ஆல் வகுத்துள்ளோம். 5ஆல் வகுத்தோம் எனில் பாருங்கள் 5 5 நீங்கினால் y சமன் 3. x 0 y 3. x ஆல் கூறு 0, y ஆல் கூறு 3. ஆகவே y அச்சை இடைவெட்டும் புள்ளி 0 3 ஆகும். ஆக இவற்றுக்கான விடைகள் பாருங்கள் 5 0 மற்றும் 0 3 ஆகையால் 2 விடைகளுக்கும் ஒவ்வொரு புள்ளிகள் வீதம் 2 புள்ளிகள். இது 11வது வினா. அடுத்து நாங்கள் 12வது வினாவை பார்ப்போம். 12வது வினாவை இங்கே கவனியுங்கள். பக்க நீளம் 5 சென்டிமீட்டர் ஆக உள்ள சதுரம் ABCDயில் இருந்து 3 சென்டிமீட்டர் தூரத்தில் அசையும் புள்ளியினொழு P-இனொழுக்கை வரைக. அப்ப பாருங்கள், நாங்கள் இந்த சதுரம் காணப்படுகிறது. சதுரத்தை நாங்கள் பார்ப்போம். சதுரம் 5 சென்டிமீட்டர் பக்க நீளம் கொண்ட ஒரு சதுரம் ABCD. இந்த ABCD ஆனது சதுரமாகையால் 4 பக்கங்களும் சமன். இந்த சதுரத்தில் இருந்து 3 சென்டிமீட்டர் தூரத்தில் அசையும் புள்ளி. சதுரத்திலிருந்து 3 சென்டிமீட்டர், சதுரத்தின் ஒவ்வொரு பக்கங்களிலும் இருந்து 3 சென்டிமீட்டர் தூரத்தில் அசையும் புள்ளியை நாங்கள் வரைவோம். பாருங்கள், முதலில் ஏபியின் ஊடாக 3 சென்டிமீட்டர், அடுத்து பிடியில் இருந்து 3 சென்டிமீட்டர், டிசியில் இருந்து 3 சென்டிமீட்டர், அடுத்து ஏடியில் இருந்து 3 சென்டிமீட்டர். இப்போது பாருங்கள், இந்த பகுதி பாருங்கள், இது புள்ளிகள் பாருங்கள், ABCD எனும் உச்சிகள் ஒரு புள்ளிகள். அப்போ ஒரு புள்ளியிலிருந்து 3 சென்டிமீட்டர் தூரத்தில் அசையும் புள்ளியினொழுக்கு அது ஒரு வில்லாகும். பாருங்கள், ஒரு வட்டம் எனும் போது இது ஒரு கால் வட்டம், இதுவும் ஒரு கால் வட்டமாகும், இதுவும் ஒரு கால் வட்டமாகும், இது கால் வட்டம். பாருங்கள், இந்த சதுரத்தின் ஒவ்வொரு பக்க நீளத்துக்கும் சமாந்தரமாக அதுக்கு சமனான நேர்கோடும்,
அடுத்து இந்த உச்சிகளை பாருங்கள். இந்த டியிலிருந்து பார்த்தோம் எனில் இது சமனாக வரும் எனில் ஒரு புள்ளி டியிலிருந்து பாருங்கள் நிலையான புள்ளியில் அசையும் புள்ளியினோளுக்கு அது வட்டமாகும். பாருங்கள் மிக இலகுவாக நாங்கள் வரைந்துள்ளோம். இதற்கு 2 புள்ளிகள். இது 12வது வினா. 13வது வினாவுக்கு செல்லுவோம். தீர்க்க எக்ஸ் வர்க்கம் சய 2x சய 120 சமன் 0. அப்ப தீர்க்க எனும் போது இதனை காரணிப்படுத்துவோம். இருபடி சமன்பாடு. ஆக பாருங்கள் இந்த இருபடி கோவையை நாங்கள் முதலில் காரணிப்படுத்தி அதை 0க்கு சமப்படுத்துவோம். பெருக்கம் மறை 120 வித்தியாசம் 10. பன்னீர் 10 120 மறை 12 நேர் 10 தான் மறை 2 என்பதை காண முடியும். ஆக பாருங்கள் எக்ஸ் வர்க்கம் சய 12x சக 10x சய 120 சமன் 0. இதிலிருந்து பாருங்கள் நாங்கள் எக்ஸினை நாங்கள் பொது காரணியை வேறாக்கலாம். ஆகவே எக்ஸ் சய 12 சக இங்கே ஒரு 10னை நாங்கள் வேறாக்கும் போது அதுவும் எக்ஸ் சய 12. இப்போது பாருங்கள் இந்த இரண்டிலும் எக்ஸ் சய 12 நாங்கள் வேறாக்கினால் எக்ஸ் ஆக 10. இப்போது மிக இலகுவாக இந்த ரெண்டும் பெருக்கம் 0. ஆகவே ஒன்றில் எக்ஸ் சய 12 0 இருத்தல் வேண்டும் அல்லது எக்ஸ் ஆக 10 0 இருத்தல் வேண்டும். எக்ஸ் ஆக 12 சமன் 0 அல்லது எக்ஸ் ஆக 10 சமன் 0. இதிலிருந்து மாணவர்களே எக்ஸ் சமன் 12 அல்லது எக்ஸ் சமன் மறை 10. ஆகவே இதற்கான புள்ளிகளாக மாணவர்களை பாருங்கள். ஒன்றில் இந்த இரு தீர்வுகளுக்கும் ஒரு புள்ளியும் இந்த காரணிப்படுத்தலுக்கு ஒரு புள்ளியுமாக 2 புள்ளிகள் அல்லது இந்த 2 காரணிகளை நாங்கள் இந்த பெருக்கத்தை நேரடியாக எழுதுவதற்கு ஒரு புள்ளியை நாங்கள் கொடுக்க முடியும். இது உங்களுக்கான 13வது வினா. அடுத்து நாங்கள் 14வது வினாவை பார்ப்போம். 14வது வினா பாருங்கள். 2 வர்க்கமூலம் 3 சக 3 வர்க்கமூலம் 2. அதாவது இது சேடு வடிவில் உண்டு. 2 சேடு 3 சக 3 சேடு 2 பெருமானம் காண்க. இங்கே சேடு 3 சமன் 1.7 எனவும் சேடு 2 சமன் 1.4 எனவும் நாங்கள் கொள்ள வேண்டும். பார்ப்போம். 2 தர 1.7 சக 3 தர 1.4. இவற்றினை நாங்கள் சுருக்கலாம். 2ஆம் பாய்பாடு 3ஆம் பாய்பாடு எனும் போது பெருக்குதல் இலகு. 7 14 1 மீதி 1 2 3 3. 3ஆம் பாய்பாடு 3 நாள் பெருக்குவோம். 4 12 1 மீதி 3 3 3 4. ஆகவே இப்போது கூட்டுவோம். 4 2 6 3 4 7 7.6. மிக இலகுவாக நாங்கள் இரண்டையும் பெருக்கி பின்னர் கூட்டியுள்ளோம். ஆகவே பார்ப்போம். இப்போது இவற்றுக்கான விடை நேரடி விடைக்கு ஒரு புள்ளி, இந்த செய்க வழியுடனான விடைக்கு 2 புள்ளிகள். இது 14வது வினா. 15வது வினாவை பார்ப்போம். log 7 3 சமன் எக்ஸ் எனின் log 7 21 எக்ஸ் சார்பில் தருக. அப்ப பாருங்கள் log அடி 7 21 log 7 3 சார்பாக எழுத முடியுமா? 7 3 21. பாருங்கள் log 7 3 தர 7 அல்ல 7 தர 3 3 21. அவை பாருங்கள். இப்போது log மடக்கை அடி 7 log அடி 7 3 தர 7 எனும் போது log 3 7 சக log 7 7 என தனித்தனி கூட்டலாக இங்கே எழுத முடியும். அப்ப பாருங்கள் log 7 3 சக log அடி 7 7. பாருங்கள் log 3 7 சக log அடி 7 7 என்றவாறு எழுதினோம். இப்போது பாருங்கள் log அடி 3 7 7 3 தான் x. அப்ப log 7 3 என்பது x. log 7 7 log 10 10 1 log x x 1. ஆகவே log 7 7 1 தான். ஆகவே x ஆக 1. மிக இலகுவாக பாருங்கள். நாங்கள் அதனை 21 7 21 என பிரித்தெழுதுவதன் மூலம் log 7 7 1 log 7 3 ஆனது x என்பதால் நாங்கள் இங்கே மிக இலகுவாக x ஆக 1 என பெற்றுள்ளோம். பாருங்கள் x சார்பில் நாங்கள் இதனை கண்டுள்ளோம். இப்போது பாருங்கள் இவற்றுக்கான புள்ளிகளை விடைக்கு ஒரு புள்ளியும் இந்த 7 21 என எழுதி அந்த கூட்டலுக்கு
ஒரு புள்ளியை நாங்கள் வழங்க முடியும். இது எங்களுக்கான 15வது வினா. 16வது வினாவுக்கு செல்லுவோம். தரப்பட்டுள்ள தகவல்களை கொண்டு PRS-இனதும் QPR-இனதும் கோணங்களின் பெருமானங்களை நாங்கள் காண வேண்டும். முதல் PRS, இந்த கோணத்தை காண வேண்டும். PRS மற்றது QPR, இந்த கோணத்தின் பெருமானத்தை நாங்கள் காண வேண்டும். மிக இலகுவாக பாருங்கள். இந்த PST ஆனது 150 பாகை. ஒரு நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180. இது 150 ஆகையால் இது 30. 150 30 தான் 180. ஆனால் இது ஒரு இருசம பக்க முக்கோணம். ஆகவே இது 30 எனில் இதுவும் 30. பாருங்கள், இது 30, இது 30. ஆகவே PRS-ஐ காணலாம். ஒரு முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 என கொள்வதன் மூலம் நாங்கள் இந்த PRS-இனை காணலாம். பாருங்கள், கோணம் PRS, அதனுடன் அந்த 30 சக 30-னை நாங்கள் கூட்டும் போது 180. ஆகவே PRS சக 60 பாகை தான் 180 பாகை. ஆகவே PRS ஆனது 180-லிருந்து 60-ஐ கழிப்பதற்கு சமனாகும். ஆகவே PRS ஆனது 120 பாகை. PRS சமன் 120 என நாங்கள் கண்டுள்ளோம். அடுத்து பார்ப்போம். இங்கே பாருங்கள், இது 120 பாகை. இந்த கோணம் 120 பாகை எனில் இந்த கோணத்தை எடுக்கலாம் 60 பாகை. ஒரு நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180. இது 60 எனில் இதுவும் 60. 60 சக 60 120. இந்த QPR-ஐ மிக இலகுவாக காணலாம். பாருங்கள், QPR சக 60 சக 60 சமன் 180. இதிலிருந்து QPR சக 120 தான் 180 மாணவர்களே. ஆகவே QPR ஆனது 180 சய 120. ஆகவே இந்த QPR-ம் 60 பாகை. ஆகவே QPR ஆனது 60 பாகை. பாருங்கள், ஆகவே இது ஒரு சமபக்க முக்கோணி. முதலில் நாங்கள் 150 30 என பெற்றோம். இது ஒரு இருசமபக்க முக்கோணி. ஆகவே 30 ஆனால் 30. ஆக எஞ்சிய கோணம் 120. ஆகவே ஒரு நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 என எடுப்பதன் மூலம் இது 120 எனில் இது 60. ஆக இது 60, இது 60 ஆகையால் இதுவும் 60. ஏனெனில் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 வர வேண்டும். அப்போ பாருங்கள், இதற்கு ஒரு புள்ளி, இதற்கு ஒரு புள்ளி, மொத்தத்தில் 2 புள்ளிகள். இது 16வது வினா. மிக இலகுவாக. அடுத்து பார்ப்போம் 17வது வினாவை. 17வது வினாவை பாருங்கள். 18 ABC 30 என்பது ஒரு கூட்டல் விருத்தி ஆகும் எனின் இந்த A சக B சக Cயின் பெருமானம் காண்க. பாருங்கள், 18 A B C என்றவாறு நாங்கள் எழுதுகிறோம். ஆகவே இதிலிருந்து நாங்கள் இந்த A சக B சக Cயினது கூட்டுத்தொகையை நாங்கள் காண வேண்டும். பாருங்கள், 18 என்பது முதலாம் உறுப்பு, 2 3 4 5ஆம் உறுப்பு 30. ஆகவே A சக 4D. இதிலே பாருங்கள், A தெரியும் 18 ஆகையால் இந்த 4D 18 சக 4D தான் 30. ஆகவே 4D சமன் 30 சய 18 ஆகும். 4D ஆனது மாணவர்களே 12. ஆகவே 4-னால் வகுக்கும் போது எங்களுக்கு D கிடைக்கும் 3. D 3 ஆகையால் ABC என்பவற்றை காணலாம். பாருங்கள், 18 3 21, 21 3 24, 24 3 27 என்ற வகையில் நாங்கள் இந்த ABC 3ஐயும் காணலாம். ஆனால் எங்களுக்கு கேட்கப்பட்ட வினாவானது A சக B சக C 21 சக 24 சக 27-னை நாங்கள் காண வேண்டும். பாருங்கள், 5 4 12, 1 மீதி 2 4 6 1 7. ஆகவே கூட்டுத்தொகை 72. பாருங்கள், A சக B சக C ஆனது 72.
மிக இலகுவாக நாங்கள் இப்போது ஏசக பீசக சீனை கண்டுள்ளோம். அது 72 ஆகும். ஆக இதற்கான புள்ளிகளாக நாங்கள் பாருங்கள், இந்த டியினை இனம் காண்பதற்கும் கூட்டுத்தொகையை எழுதுவதற்கும் 2 புள்ளிகளை நாங்கள் இங்கே பிரதியிட்டுக் கொள்ள முடியும். அடுத்து 18வது வினாவை பார்ப்போம். 18வது வினாவை கவனியுங்கள். ஏ எனும் தாயம் 2, 1, 5, பி எனும் தாயம் 4, 2, 3 எனும் தாயங்களின் பெருக்கம் ஏபியின் வரிசை யாது? அப்ப பாருங்கள், ஏயின் வரிசை 1 தர 3, ஒரு நிரையும் 3 நிரல்களும். பி எனும் தாயம் பாருங்கள், 3 நிரைகள், ஒரு நிரல். ஆகவே பாருங்கள், இப்போது ஏயினது நிரலும் பியினது நிறையும் சமனெனின் தான் நாங்கள் இங்கே பெருக்க முடியும். அவ்வாறு பெருக்கும் போது கிடைக்கும் எஞ்சிய நிரலையும் நிறையையும் கொண்டதுதான் எங்களுக்கான அந்த தாயத்தின் வரிசை. ஆகவே அது 1 தர 1 என்ற வகையில் வரும். ஆகவே தாயம் ஏபியின் வரிசை 1 தர 1. மிக இலகுவாக முதலாவது தாயத்தின் நிரலும் இரண்டாவது தாயத்தின் நிறையும் சமனாக இருக்கும் போதுதான் நாங்கள் பெருக்குவோம். அப்போது அந்த பெருக்கப்பட்டு கிடைக்கும் அந்த தாயத்தின் வரிசை முதலாவது தாயத்தின் நிறையையும் இரண்டாவது தாயத்தின் நிரலையும் கொண்டிருக்கும். ஆகவே இங்கே பெறப்பட்ட விடைக்காக நாங்கள் நேரடியாக 2 புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். இது 18வது வினா. அடுத்து நாங்கள் 19வது வினாவை பார்ப்போம். 19வது வினாவுக்கு வாருங்கள். தரப்பட்டுள்ள உருவில் APQ என்பது தொடலி ஆகும். கோணம் APBயை நாங்கள் காண வேண்டும். கோணம் APBயை நாங்கள் காணுவோம். பின்னர் ABPயை நாங்கள் காண வேண்டும். இந்த ரெண்டையும் நாங்கள் காண வேண்டும். அவை பாருங்கள், இப்போது முதலில் APBயை காணுவோம். பாருங்கள், இந்த தொடலியானது தொடுபுள்ளியில் அமைக்கும் இந்த 4க்கு இடையிலான கோணம் ஒன்று விட்ட துண்ட கோணத்துக்கு சமனாகும். ஆகவே இந்த APBயானது 40 பாகை. மிக இலகுவாக இது 40 பாகை. பாருங்கள், APBயானது இந்த BCPற்கு சமன். ஆகவே அது 40 எனில் இது 40 பாகை. ஆக APB 40 பாகை. ஒன்று விட்ட துண்ட கோணங்கள் சமனாகியால் அது 40 பாகை. அடுத்து பார்ப்போம் ABPயின் பெறுமதி. இப்போது இந்த முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகையை எடுப்போம். மிக இலகுவாக பாருங்கள், இது 30, இது 40 எனில் அதை நாங்கள் காணலாம். பாருங்கள், ABP சக 30 பாகை சக 40 பாகை தான் 180 பாகை. ஆகவே பாருங்கள், ABP சக 70 பாகை சமன் 180. ஆகவே ABP ஆனது இருபுறமும் 70 பாகையை கழிப்பதன் மூலம் பெறப்படும். ஆகவே இதிலிருந்து ABPயை நாங்கள் காணலாம் 110 பாகை. இது பாருங்கள், நாங்கள் ஒரு முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகையின் வைத்து நாங்கள் இதனை கண்டுள்ளோம். ஆகவே பாருங்கள், இவை இரண்டுக்கும் ஒவ்வொரு விடைக்கும் ஒவ்வொரு புள்ளியை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ABPக்கு ஒரு புள்ளி, APBக்கு ஒரு புள்ளியாக மொத்தம் 2 புள்ளிகள். அடுத்து பார்ப்போம் நாங்கள் 20வது வினாவை. 20வது வினாவை கவனியுங்கள். நிமல் கமலிடையே 5-3 எனும் விகிதத்திலும் கமல் மதனிடையே 2-3 எனும் விகிதத்திலும் ஒரு தொகை பணம் பங்கிடப்படுகின்றது. குறைவான பணத்தை பெற்றுக்கொள்பவர் யார்? அத்தொகையை பங்கிடப்பட்ட பணத்தின் பின்னமாக தருக. அப்ப பாருங்கள், முதலில் நிமல் கமல் மதன். நிமல் கமலிடையே 5-3 என்ற விகிதத்திலும் கமல் மதனிடையே 2-3 என்ற விகிதத்திலும் பணம் பங்கிடப்படுகிறது. ஆகவே பாருங்கள், இந்த 2 விகிதத்துக்கும் பொதுவானதாக இருப்பது கமல் தான். ஆனால் அங்கே சமனில்லை. இங்கே 3, இங்கே 2 என்ற வகையில் இருக்கின்றது. ஆகவே இந்த கமலுக்குரிய இந்த விகிதம் சமனாக இருந்தால்
ஏனையோருக்கு அதை நாங்கள் பங்கிட்டு கொள்ளலாம் வடிவா. பாருங்கள், இப்போது இது 3 2 ஆகையால் நாங்கள் அதனை சமப்படுத்துவோம். 3 6 ஆக்கலாம். ஆகவே நாங்கள் இதனை 2ஆலும் இதனை 3ஆலும் பெருக்கும் போது பாருங்கள் 5 10 3 6 பாருங்கள் 3 2 6 3 9. இதிலே குறைந்த தொகையை பெறுபவர் யார்? கமல். குறைந்த தொகையை பெற்றுக்கொள்பவர் கமல். ஆகவே பாருங்கள், இப்போது அத்தொகையை பங்கிடப்பட்ட பணத்தின் பின்னம். பங்கிடப்பட்ட பணம் எனும்போது பாருங்கள், இவருக்கு 10 6 9 எனும் போது 10 மாறும் 16 9 25. இந்த 25 பங்கில் 6 பங்கு தான் கிடைக்கிறது கமலுக்கு. அவை மொத்தம் 25. 25 எவ்வாறு கண்டோம்? 10 மாறும் 16 9 25. அதிலே 6 தான் கமலுக்கு. மிக இலகுவாக நாங்கள் இதனை கண்டு கொண்டோம். கமல் என காண்பதற்கு ஒரு புள்ளியும் அதற்குரிய பணத்தின் பின்னத்தை நாங்கள் எழுதுவதற்கு ஒரு புள்ளியுமாக 2 புள்ளிகள். இது எங்களுக்கான 20வது வினா. பாருங்கள், இந்த 20வது வினாவை தொடர்ந்து நாங்கள் 21வது வினாவுக்கு செல்லுவோம். 21வது வினாவை பாருங்கள். sin θ சமன் 5/4 எனில் 1 சய sin θவின் கீழ் 1 சக sin θவை காண்க. பாருங்கள், 1 சய 5/4 1 சக 5/4. அவை பாருங்கள், சுருக்கலாம். 1 எனும் போது 5/5 5/5 சய 5/4. பகுதி எண் 5ஐ கொண்ட பின்னமாக நாங்கள் அதனை எழுதலாம். ஏன் எங்களுக்கு இது 5/4 என்போது அந்த பகுதி எண் 5 உள்ளது. அடுத்து இதுவும் 5/5 சக 5/4. இப்போது பாருங்கள், சுருக்கலாம். 5/4 போனால் 1. 5/1 நாங்கள் 5 9 கீழ் 5 வகுக்க உள்ளோம். இப்போது இந்த பின்னங்களால் வகுப்பதற்கு பதிலாக நாங்கள் அந்த வகுத்தல் அடையாளத்தை பயன்படுத்துவோம். பாருங்கள், மிக இலகுவாக 5/1 ஏனை 9 கீழ் 5 வகுக்கிறோம். ஆகவே இப்போது வகுப்பதற்கு பதிலாக நாங்கள் அதன் நிகர் மாற்றினால் பெருக்கலாம். 5/1 தர 5 கீழ் 9, அதாவது 9/5. 5ஐயும் சுருக்கலாம். 1 5 1 5. ஆகவே பாருங்கள், 9/1. மிக இலகுவாக 9/1. மிக பாருங்கள், இப்போது sin θவின் பெறுமதியை வைத்துக்கொண்டு நாங்கள் 1 சய sin θவையும் 1 சக sin θவையும் நாங்கள் கண்டு அதனால் வகுத்து பெறப்படும் விடையை நாங்கள் கண்டுள்ளோம். இங்கே பாருங்கள், விடைக்கு ஒரு புள்ளியும் இங்கே நாங்கள் இந்த சுருக்கி காண்பதற்கு இந்த சமப்படுத்தி சுருக்குவதற்கு ஒரு புள்ளியுமாக 2 புள்ளிகள். இது 21வது வினா. அடுத்து நாங்கள் பார்ப்போம் 22வது வினாவை. 22வது வினா பாருங்கள். x வர்க்கம் சக 16x சக k எனும் கோவை நிறைவர்க்க கோவையாக இருப்பதற்கு k இன் பெருமானமாக அமையக்கூடியது. பாருங்கள், x வர்க்கம் சக 16x சக இந்த k-ற்கு பதிலாக பாருங்கள் x-இனது குணகத்தின் அரைவாசியின் வர்க்கத்தம் இருந்தால்தான், அதாவது x-இனது குணகத்தின் அரைவாசியின் வர்க்கம் இருக்கும் போதுதான் நாங்கள் அதை நிறைவர்க்கமாக எழுதலாம். அவை x-இனது குணகம் 16, 16இன் அரைவாசி 8 என காணலாம். இப்போது 8-இனது வர்க்கத்தை காணுவோம். 8 64 என்ற வகையில் நாங்கள் இங்கே காணலாம். 8-இனது வர்க்கம் 64. ஆகவே இந்த 64 எனும் எண் இருந்தால் தான் இந்த கோவையை நாங்கள் நிறைவர்க்கமாக எழுதலாம். அதாவது பாருங்கள், x ஆக 64ஆனது 8-இனது வர்க்கம் என நாங்கள் எழுத முடியும். ஆகவே இந்த k இருக்கும் இடத்தில் 64 இருப்போகும் போது மாத்திரம்தான் எங்களால் இதனை நாங்கள் நிறைவர்க்கமாக எழுதக்கூடியதாக இருக்கின்றது. x-இனது குணகத்தின் அரைவாசியினது வர்க்கம் தான் அந்த நிறைவர்க்கமாக்குவதற்கு சேர்க்க வேண்டிய உறுப்பு. ஆகவே இங்கே k ஆனது 64 ஆகும். ஆகவே மாணவர்களே, நேரடியாக இந்த 64ற்கு 2 புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து 23வது வினாவுக்கு செல்லுவோம். 23வது வினாவை பாருங்கள். 12 சென்டிமீட்டர் ஆரை கொண்ட வட்ட வடிவ சக்கரம் ஒன்று கிடையான மேசை மீது சுழல்கிறது. அதன் மையம் P-யின் ஒழுக்கை வரைக.
ஆகவே பாருங்கள், இப்போது இந்த 12 சென்டிமீட்டர் ஆரை கொண்ட இந்த சக்கரம் சுழல்கிறது. அது சுழன்று கொண்டு செல்லும் போது பாருங்கள், எப்போதும் அந்த மையத்துக்கும் அந்த பரிதிக்கும் இடையிலான தூரம் மாறாது. ஏனெனில் மையத்திலிருந்து மாறா தூரத்தில் அசையும் ஒழுக்குத்தான் அந்த வட்டம். அந்த மாறா தூரம் தான் ஆரை, அதுதான் 12 சென்டிமீட்டர். ஆகவே இந்த தரைக்கு சமாந்தரமான ஒரு கோடு இந்த பியினூடாக நாங்கள் வரைய வேண்டும். அதுதான் எங்களுக்கான இந்த சமாந்தர நேர்கோடாக இருக்கும். இதுதான் இந்த பியின் ஒழுக்காக இருக்கும். அதற்கு இடை தூரம் அந்த ஆரையாக இருக்கும் 12 சென்டிமீட்டர். ஆகவே பாருங்கள், இதற்கு எங்களுக்கு 2 புள்ளிகள். நாங்கள் இங்கே சமாந்தர நேர்கோட்டை வரைந்து அது 12 சென்டிமீட்டர் என்பதை குறிப்பதற்கு அந்த இடைவெளி மாறாத போதும் அது ஆரையாகத்தான் இருக்கும். 2 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம். இது உங்களுக்கான 23வது வினா. அடுத்து நாங்கள் 24வது வினாவை பார்ப்போம். பாருங்கள், மிக இலகுவாக மறை 5 சிறிது அல்லது சமன் எக்ஸ் சிறிது அல்லது சமன் 2, 3 சிறிது அல்லது சமன் y சிறிது அல்லது சமன் 5 எனின் எக்ஸகவை பெறக்கூடிய மிகப்பெரிய பெருமானம் என்ன? எக்ஸகவை பெறக்கூடிய மிகச் சிறிய பெருமானம் என்ன? அவை இந்த 2 விதமான, அதாவது எக்ஸை கொண்ட சமநிலையும் வையை கொண்ட சமநிலையும் காணப்படுவதால் நாங்கள் இதனை அந்த படத்தில் குறித்து காட்டுவது மிக இலகுவாக இருக்கும் என பார்ப்போம். பாருங்கள், முதலில் எக்ஸ் அச்சு, அதாவது கிடையச்சு நிலைக்குத்தச்சு என்ற வகையில் நாங்கள் அந்த 2 அச்சுக்களையும் முதலில் நாங்கள் வரைந்து கொள்ள வேண்டும். பாருங்கள் மாணவர்களே, இது கிடையச்சு, மற்றது நிலைக்குத்து அச்சு என்றவாறு நாங்கள் வரைந்து கொண்டு இப்போது எங்களுடைய பாருங்கள், முதலாவது மறை 5 நேர் 2 எல்லைகள் எக்ஸினது எல்லை. இது மறை 5 நேர் 2 எக்ஸினது எல்லைகள். ஆகவே நாங்கள் இப்போது பார்ப்போம், இந்த கூடுகளை வரைவதை பார்ப்போம். 5இல் ஒரு எண் சமனாகியால் நாங்கள் நேர்கோடு, சமன் இல்லாவிட்டில் அது புள்ளிக்கோட்டினால் நாங்கள் வரைந்திருப்போம். ஆகவே இது பாருங்கள், இது எக்ஸுக்குரியது. எக்ஸினது வீச்சு பாருங்கள் இவ்வாறு காட்டப்படுகிறது. மிக இலகுவாக பாருங்கள், இது எக்ஸினது வீச்சை நாங்கள் வரைந்துள்ளோம். இப்போது வையை பார்ப்போம். வையானது 3, 5. இது வையச்சு, எக்ஸ் அச்சு, இது 3, 5. பாருங்கள், இதனை நாங்கள் வேறொரு நிறத்தினால் வரைந்து கொள்ளுவோம். முதலில் 3 சமனாகியால் நாங்கள் இங்கே நேர்கோடு, சமனல்லாவிட்டால் தான் நாங்கள் புள்ளிக்கோட்டினை பாவிக்க வேண்டும். ஆகவே இப்போது நாங்கள் வரைந்து விட்டோம். எக்ஸினது வீச்சுக்கும் வையினது வீச்சுக்கும் பொதுவான பிரதேசத்தை நாங்கள் முதலில் இனங்கண்டு கொள்வோம். பாருங்கள், இந்த பிரதேசம்தான் எங்களுக்கான இந்த பொதுவான பிரதேசம் மாணவர்களே. ஆகவே பாருங்கள், இப்போது மிக இலகுவாக எக்ஸின் வீச்சையும் வையின் வீச்சையும் குறித்துள்ளோம். ஆகவே பாருங்கள், எக்ஸ் எடுக்கக்கூடிய உயர் பெருமானம் 2, y எடுக்கக்கூடிய உயர் பெருமானம் 5. எக்ஸ் எடுக்கக்கூடிய இழிவு பெருமானம் மறை 5, y எடுக்கக்கூடிய இழிவு பெருமானம் 3. இரண்டினதும் இழிவுதான், எக்ஸ் வையினது இழிவாக இருக்கும். பாருங்கள், எக்ஸகவை பெறக்கூடிய மிகப்பெரிய பெருமானம் எனும்போது 2 சக 5 7. இழிவு பெருமானத்தை பாருங்கள், மறை 5 சக 3. ஆகவே மறை 2. மிக இலகுவாக நாங்கள் இந்த உயர்வு பெருமானத்தையும் இழிவு பெருமானத்தையும் பெற்றுக்கொண்டோம். இவை இரண்டுக்கும் ஒவ்வொரு புள்ளிகள் வீதம் வழங்கப்படும். பாருங்கள், 1 1 என்ற ரீதியில் 2 புள்ளிகள். ஆனால் பாருங்கள், இவற்றினை நாங்கள் வேறு வழியாக ஒன்று யோசித்து பார்ப்போம். பாருங்கள், இந்த சமநிலையை பாருங்கள், மறை 5லிருந்து 2 வரையான எண்கள் இந்த எக்ஸிற்கு. ஆக பாருங்கள், எக்ஸ் பெறக்கூடிய இந்த பெருமான வீச்சு மறை 5, மறை 4, மறை 3, மறை 2, மறை 1 0 1 2 ஆகும். அடுத்து வையை பார்த்தோம் எனில் பாருங்கள், வை எடுக்கக்கூடியது 3 4 5 மாத்திரமே. இப்போது இழிவு பெருமானமாக பாருங்கள், மறை 3 நேர் 5, மறை 5 நேர் 5, மறை 5 நேர் 3, உயர்வு பெருமானம் 5 சக 2. மிக இலகுவாக ஒன்றில் நாங்கள் வரைந்து காண முடியும், அல்லது நாங்கள் இந்த சமநிலையில் அடங்கும் எண்களை எழுதுவதன் மூலம் இங்கே காண முடியும். ஆகவே இதுதான் மாணவர்களே எங்களுக்கான 24வது வினா. அடுத்து நாங்கள் 25வது வினாவுக்கு செல்லுவோம். சரியா மாணவர்களே?
பொது மடங்குகளுள் சிறியதை காண்க. பாருங்கள் இப்போது 2x a சக b 3y a சக b 2x a சக b. ஆகவே நாங்கள் இதனை எழுதலாம் 2 தர x தர a சக b என்றவாறு பெருக்கமாக எழுதலாம். 3y a சக b னை எழுத முடியும். 3 தர y தர a சக b. இவற்றுள் பொது காரணியாக a சக b மட்டுமே உண்டு. ஆகவே பொமசியானது மாணவர்களே 2 தர 3 x தர y அடுத்து a சக b. ஆகவே 3 6 xy a சக b என்ற வகையில் நாங்கள் எழுதி கொள்ள முடியும். அல்லது மாணவர்களை பாருங்கள் இதிலே 2x a சக b ஐயும் 3y a சக b ஐயும் வகுப்போம். முதலில் a சக b ஆல் வகுக்கலாம். வகுத்தால் 2x மிஞ்சும், அங்கே 3y. ஆகவே இனி அது பொது காரணியம் இல்லாதால் நாங்கள் இவற்றினை நேரடியாக பெருக்கலாம். பெருக்கும் போதும் எங்களுக்கு இந்த பொமசி கிடைக்கும். ஆகவே இப்போது பாருங்கள், இந்த எங்களுக்கான இந்த புள்ளிகளாக ஒன்றில் வகுப்பதற்கு அல்லது இவ்வாறு பெருக்கமாக எழுதுவதற்கு ஒன்று, பொமசியாக எழுதுவதற்கு ஒன்றாக 2 புள்ளிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே பாருங்கள், 15வது வினாத்தாளில் உள்ள இந்த 25 வினாக்களையும் நாங்கள் இதுவரை பார்த்துள்ளோம். ஆகவே பாருங்கள், இவை ஒவ்வொன்றையும் நீங்கள் மீண்டும் பார்த்து இவற்றினை செய்து கொள்வதன் மூலம் நீங்கள் மேலும் பயனடைய முடியும்.